இந்த பிக்சர்ல உள்ள மாதிரி டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினைச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சுன்னா அதுல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு சாதாரண அனிமலை வச்சுட்டு நம்மளா புதுசா ஒரு அனிமலை வந்து கிரியேட் பண்ண போறோம். இதுக்கு பேர் வந்து குளோனிங் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அனிமேஷன் மூவி நிறைய பார்த்திருப்பீங்க. குறிப்பா சொல்ல போனா நார்னியா, அவதார் இந்த மாதிரி மூவி நீங்க பாத்திருந்தீங்கன்னா, இப்ப நார்னியால நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு மனுஷனோட பாதி வரையும் உடம்பும் பாக்கி பாதி வரையும் வந்து குதிரையோட உடம்பு இருக்கும். அதை வந்து குளோனிங் சொல்லுவாங்க. இப்ப இந்த வீடியோல வந்து நான் அதை தான் நான் பண்ணிருக்கிறேன். ஒரு எலிஃபண்டோட தலையை எடுத்து இன்னொன்னு ஒரு ஈயோட பாடியில வந்து நான் வந்து பிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு புது ஒரு அனிமலா நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வர எக்ஸாம்பிள் இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கடல் கனி நிறைய இது சொல்லுவாங்க. அது கட்டுக்கதையா உண்மையான நமக்கு தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு வரையுமே பொண்ணோட பாடி ஃபுல்லு இருந்துட்டு கீழே இருக்கிற பார்ட்டு ஃபுல்லுமே வந்து மீனோட வால் இருக்கும். அது வந்து ஒரு கற்பனையாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே குளோனிங் தான் சொல்லுவாங்க. அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஃபோட்டோஷாப் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். இது எனக்கு வந்து செகண்ட் இயரில் கிளாஸ் ஒர்க்காக இருக்கும். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் தான் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லைனா லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற அந்த நம்ம ஹைபிரைடு அனிமல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு எலிஃபண்ட்டோட தலையை ஒரு வந்து வண்டோட, அதாவது ஈயோட பாடியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது புதுசாக ஒரு அனிமலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு இது இல்லை, அதாவது கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நார்மலாக ஓப்பன் ஆகுறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எடுத்து வச்சுக்கணும். கரெக்டாக பொருந்துகிற இமேஜாக எடுத்துக்கணும். எந்த தலைக்கு எந்த இது வச்சா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. நான் இப்போ ஒரு சாதாரண எலிஃபண்ட்டோட இமேஜும் நார்மலான ஒரு அந்த இமேஜும் நான் வந்து நெட்லேருந்து சர்ச் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எலிஃபண்ட் இமேஜ் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஈயோட இமேஜ் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நான் காமிச்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எலிஃபண்ட்டோட இமேஜை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டபுள் டேப் நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டில் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லேயர் விழுந்துடும். இப்போ நான் கரெக்டாக பென் டூல் யூஸ் பண்ணுறேன். பென் டூல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். அந்த பென் டூல் வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் சிம்பிள் அமுக்குனிங்கன்னா ஜூம் ஆகும். உங்களுக்கு ஜூம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் ஒரு மாடலுக்காண்டி கொஞ்சம் வேகமாக வெட்டி காட்டுறேன். இதில் நீங்கள் நல்லா இன்னும் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் வெட்டுங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிடுறேன். இப்போ நான் கொஞ்சம் வேகமாக நான் வெட்டிடுறேன் ஃபுல்லுத்தையுமே கீழே. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மெல்லமாக வந்து வெட்டுங்க. நான் ஜூம் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ ஸ்பீடப் பண்ணிடுறேன் வீடியோவை. இதேமாதிரி நீங்களும் அதாவது பொறுமையாக நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியரான எக்ஸ்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நிறைய இதில் பண்ணுவாங்க வேறு அனிமல். நான் இப்போ எலிஃபண்ட்டையும் ஒரு ஈயும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விலங்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஒரே போஸ் நீங்கள் எடுக்கணும். இப்போ சைடு போஸ்னால் சைடு போஸு, இப்போ 1/3னா 1/3, ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இமேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் வெட்டினா தான் உங்களுக்கு வந்து ஃபேஸை வந்து கரெக்டாக பொருந்த வைக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு அனிமலை வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஏதோ பிச்சு எடுத்து வச்ச மாதிரியே உங்களுக்கு தெளிவாக தெரியும், நார்மலாக நேச்சராக இருக்காது. இப்போ நான் ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓட ஆரம்பிச்சிட மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் மேலே மூவ்மெண்ட் டூவில் கிளிக் பண்ணி அந்த வெட்டினதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இன்னொன்று காப்பி ஆயிரும். இப்போ வந்து நான் காட்டுறேன். இது காப்பி ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். காப்பி ஆனதை கொண்டு வந்து நம்ம வச்சுருக்க அந்த வண்டோட இதில் வந்து தூக்கிட்டு போட்டுடுறோம். அந்த கட் பண்ண இமேஜை நான் வந்து அடுத்ததில் கொண்டு வந்து போடுறேன். ஈயில் உள்ள அந்த லேயரில் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ளே வரும். கண்ட்ரோல் டி, அதுக்கப்புறம் கீழே ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ன் ஆகிக்கும். நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் உங்கள் ஃபோட்டோவை. இது வந்து தனியாக ஒரு லேயராக இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு அதை எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக பொருந்துன்றதை நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். இப்போ நான் பேக்ரவுண்ட் லேயரை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த தான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கண்ணு கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்டை டபுள் டேப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி லேயர் விழுவும். அதே மாதிரி நம்ம லேயர் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த லேயர் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா திருப்பி ஒரு காப்பி ஆயிரும். ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணி மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ நான் கண்ணை ஆஃப் பண்ணி அமைக்கி காமிச்சிக்கிறேன். 2 லேயர் தான் வச்சுருக்கேன்ட்டு. இப்போ இந்த லேயரில் நம்ம ஜூம் பண்ணிக்கிறோம். ஏன் இப்போ நான் ஜூம் பண்ணுறேன்னா, இப்போ இந்த தலையை மட்டும் நம்ம எடுத்துகிட போகிறோம். தலையை எடுத்துட்டால் தான் நம்ம அந்த எலிஃபண்ட்டோட தலையை வைக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷ் டூலை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது ப்ரெஷ் டூலை வச்சு நம்மளால் அழைக்க முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன். அதை அழைக்கும் போது கலர் லைட்டாக மாறுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் டூலை வச்சு நான் அழைக்கிறேன், கலர் மாறுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கிறேன். ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணிட்டு இப்போ அல்ட்டு வச்சு நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இது நமக்கு உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த எங்கே நம்ம கிளிக் பண்ணுமோ அந்த இதே வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். இப்போ இது ஃபோட்டோஷாப் ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ நான் அதை லைட்டாக அழைச்சிட்டேன்.
இப்போ அழைச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அந்த எலிஃபண்ட் அந்த லேயரை கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிகிட்டே ஏதாச்சும் ஒரு முக்கில் இருந்துட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து சின்னதாகும். நீங்கள் அப்படி பண்ணாமல் நார்மலாக நீங்கள் இழுத்திங்கன்னா அன்சைஸாக வந்துடும், உங்களுக்கு எலிஃபண்ட் சைஸாக இருக்காது. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் T கொடுத்தே நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். அதாவது எங்கே வச்சா தலை கரெக்டாக மெர்ஜ் ஆகும் அப்படின்ட்டு நான் இப்போ தலையை வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மறைச்சி பார்க்குறேன். கரெக்டாக சின்னதாக வச்சா கரெக்டாக இருக்குமா, அதான் நேச்சராக தெரியணுன்றனால நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் சின்னது பண்ணுறேன். எந்த அளவுக்கு சின்னது பண்ணால் அந்த ஈயோட அந்த தலைக்கு கரெக்டாக நம்மளால் பொருத்த முடியும் அப்படின்ட்டு இப்போ நான் கரெக்டாக வச்சு பொருத்தி பார்க்குறேன். அதாவது கீழே வந்து அந்த தலையோட இது பார்த்திங்கன்னா கீழே நம்ம அந்த இமேஜோட மெர்ஜ் ஆகி காட்டி கொடுக்குது. அதாவது கரெக்டாக நம்மளால் அந்த தலையை இதை அழைக்க முடியாதனால நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணிக்கிட்டு கீழே அந்த இருக்கிற எட்டையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். அதே ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீனில் சரியாக தெரியாததுனால நான் வந்து ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். அல்ட்டு கிளிக் பண்ணி எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அதே இது உங்களுக்கு வந்துடும். ஸ்டாம்ப் டூலை பற்றி நான் தெளிவாக வேறு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் அந்த இது ஆஃப் பண்ணி இருக்கிற அந்த ஐக்கான ஆன் பண்ணோன்னே இந்த நம்மளுக்கு எலிஃபெண்ட்டு கரெக்டாக வச்சு எங்கே வச்சா கரெக்டாக வருதுன்னு நம்ம பார்த்துட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு தலை வந்து அதோட பொருந்துது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபஸ்ட்டு லேயரை வந்து இன்னொன்று ஒரு காப்பி அதாவது டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் J கொடுத்தீங்கன்னா இன்னொன்று காப்பி விழுந்துடும். அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு உள்ளதை. இப்போ அந்த எலிஃபண்ட் லேயர் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதாவது அதே கலருக்கு நம்ம மாற்றணுன்றனால இப்போ நான் அந்த எலிஃபண்ட் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கிட்டேன். இப்போ அந்த எலிஃபண்ட் அந்த தலையை மட்டும் நான் கலர் மாற்ற போகிறேன். இப்போ நான் அந்த எலிஃபண்ட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கலர் மாற்ற போகிறேன். அதை நான் அந்த எலிஃபண்ட் லேயரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் B நீங்கள் கொடுத்தீங்கன்னா AB இருக்கும்ல, அந்த கண்ட்ரோல் B கொடுத்துட்டு மேலே சேச்சுரேஷன் அந்த இதில் க்ரையான்ற கலரை மட்டும் நீங்கள் ஃபுல்லு கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கலரை வந்துடும். இப்போ நான் பண்ணுறதுல அது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கலரில் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் AB அந்த கண்ட்ரோல் B கொடுத்துட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்க வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு அந்த உடம்புக்கு எந்த கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு அந்த பாடி லேயரையும் நான் கிளிக் கொடுத்துட்டு அதையும் நான் அதே மாதிரி கண்ட்ரோல் B கொடுத்துட்டு நான் கலர் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். கலர் ஏற்றினோன்னு நம்மளுக்கு இப்போ நேச்சராக நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஓரளவுக்கு வந்து அதோட மெர்ஜ் ஆகி நமக்கு வந்து பண்ணதே கிடைக்குது. இது நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தது, அதை நான் இப்போ காமிக்கிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. ஒரு வேளையை நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இது இந்த வீடியோ முதல்ல கடைசி பார்த்தால இருக்கனோட நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வித்தியாசமான 2 அனிமலை வந்து நான் வந்து க்ளோன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, புதுசாக வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படிலாம் மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பர்சனல் டிராயிங்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சுன்னா எந்த மீடியாவில் வேணா கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சுற்றி பார்த்தீங்களான்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.